ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சீரியலை நடிச்சிட்டு வர நடிகைகள் திருமணம் பண்ணிக்கிட்டு விவாகரத்து செஞ்சுட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அது எந்தெந்த சீரியல் நடிகைகள் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை மேக்னா வின்சென்ட், தெய்வம் தந்த வீடு, பொன்மகள் வந்தால் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. 2017 டான் டாமி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டு 2020 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம மேக்னா வின்சென்ட் தமிழில் சீரியல் பார்த்தீங்கன்னா நடிக்கல, மலையாள சீரியல் இப்போ ப்ரெசெண்டாக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. அடுத்த சீரியல் நடிகையான கருணா விலாசினி, பாவம் கணேசன் இப்போ ப்ரெசண்டாக பாண்டியன்ஸ் 2 சீரியலையும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்க ஒரு சீரியல் நடிகை மட்டுமல்லாமல் ஒரு சிங்கரும் கூட. இன்ஸ்டாவில் நிறைய பாடல்கள்லாம் பாடி பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் போட்டுட்டு வராங்க. சாய் ஞான பிரகாஷ் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டு 2019 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. அடுத்த சீரியல் நடிகையான சந்தியா, வம்சம் சீரியல் மூலமாக பூமிகா அப்படிங்கிற ரோலில் பிரபலமாகி தொடர்ந்து இப்போ சந்தியா ரகம் அப்படிங்கிற சீரியலில் இப்போ ப்ரெசண்டாக நடிச்சிட்டு வராங்க. இன்ஸ்டாவில் செம்ம ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி ஒரே வருடத்தில் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ 10 வருடமாக சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ திருமணம் செஞ்சுக்க போகிறதில்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஆளை நான் இன்னும் பார்க்கல. அப்படி திருமணம் செஞ்சாலும் நான் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்க போகிறது கிடையாது. எனக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி சோசியல் மீடியா பக்கத்தில் நிறையா நாய்கள் வளர்க்குறது, நாய்களுக்கு எதிராக நடக்கிறத அவங்க பார்த்தீங்கன்னா ரீல்ஸு, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்குறது, வீடியோஸ் மூலமாகவும் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான ஷாலினி, முள்ளும் மலரும், வள்ளி திருமணம் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. விவகாரத்தையே ரொம்பவே பிரபலமாக தெரிவிச்சிருந்த நடிகை அப்படின்னா இவங்க சீரியல் நடிகை, இவங்களை கண்டிப்பாக சொல்லலாம். ஃபோட்டோ ஷூட் மூலமாக தெரிவிச்சிருந்தாங்க. திருமணம் ஆயிருச்சு. ரியாஷ் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகளும் இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் மூலமாக டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி அதை ஒரு ஃபோட்டோ ஷூட், அவங்க ஃபோட்டோவை கிளிக்கிற மாதிரி, காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட் மூலமாக தன்னுடைய விவகாரத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்த சீரியல் நடிகையான அனிதா வெங்கட், படையப்பா மூவியில் ரஜினிக்கு 2வது மகளாக நடிச்சிருந்தாங்க. இப்போ சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. சூரிய வம்சம், தமிழும் சரஸ்வதியும், ஆஹா கல்யாணம் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு. டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகளும் இருக்கிறாங்க. இவங்க யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஃபோட்டோ சென்ட் பண்ணலை. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போது சீரியல் பண்ணிக்கிட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான ரேஸ்மா பாசிபிலிட்டி, படங்கள் அண்ட் சீரியல் 2லையுமே இவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதாவது சின்ன திரையிலும் வெள்ளித்திரையிலையும். முதல்ல படங்கள் அப்படின்னு சொன்னால் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படின்னு அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா புஷ்பா ரோல் கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். சூரி கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கோ 2, மணல் கயிறு 2, பேய் மாமா, சத்திய சோதனை உள்ளிட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. சீரியலில் வாணி ராணி, வம்சம், அன்பேவா, பாகியலட்சுமி, சீதாராமன் இப்போ ப்ரெசண்டாக இந்த 2 சீரியலும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. கார்த்திகை தீபம், மகளே என் மருமகளே அப்படிங்கிற சீரியல் நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சு. ஒரு மகன் இருக்கிறாங்க. டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் இவங்களுடைய கணவர் புகைப்படத்தை எந்த ஒரு இடத்துலையுமே பதிவிட நேமும் மென்ஷன் பண்ணலை. அடுத்தது லட்சுமி, சீரியல் நடிகையான லட்சுமி, வம்சம், செம்பருத்தி சீரியலில் கண்டிப்பாக இவங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ரோல், அதாவது வெள்ளி கலந்த ஒரு காமெடி கேரக்டர் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். வீரா உள்ளிட்ட சீரியல் வரைக்குமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகன் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் தன் மகனோட அவங்க பெற்றவங்க கூட பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க. சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான ரச்சிதா மகாலட்சுமி, சீரியலில் முதல்ல நடித்து இப்போ படங்களில் நடிச்சிட்டு வர நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். சரவணை மீனாட்சி, நாச்சியார்புரம், நாம் இருவர் நமக்கு இருவர் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. 2015 தினேஷ் கோபாலசாமி சீரியல் ஆக்டரான இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு போய் படங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான திவ்யா ஸ்ரீதர், கண்மணி, செவ்வந்தி, மகாராசி உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. முதல்ல திருமணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகளும் இருக்கிறாங்க. 2வதா சீரியல் நடிகரான, அதாவது செல்லம்மா சீரியலில் நடித்த ஆர்னவ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கும் இப்போ ஒரு மகள் இருக்கிறாங்க. கர்ப்பமாக இருக்கும்போதே இவங்க 2 பேருக்கு இடையான சில சண்டைகள், அதனால் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. கண்டிப்பாக இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இவங்க 2 மகள்களோட சிங்கிள் பேரண்டாக இப்போ வளர்த்துட்டு வராங்க திவ்யா ஸ்ரீதர். அடுத்த சீரியல் நடிகையான ஜெயஸ்ரீ, வம்சம் சீரியலை இவங்களை நம்ம பார்த்துருப்போம். ரொம்பவே க்யூட்டாகவும் சூப்பராகவும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. சீரியல் நடிகரான ஈஸ்வரி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வருடமான 2025 தான் இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிது. அப்படின்னு சொல்லி ஈஸ்வர் அவர்களே அவருடைய சமூக வலைத்தளம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாரு. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. இப்போ 2 பேருமே தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான ஹரிப்ரியா, எதிர்நீச்சல் சீரியலை இப்போ நந்தினியா இவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் சூப்பராகவும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. கனா காணும் காலங்கள், லட்சுமி வந்தாச்சி, கல்யாணம் முதல் காதல் வரை, பிரியமானவள், கல்யாண பரிசு, இப்போ எதிர்நீச்சல் சீரியல் வரைக்கும் சூப்பராகவும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. சீரியல் நடிகரான விக்கி கிருஷ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகனும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அவங்கவுங்க கரியரில் பார்த்தீங்கன்னா சீரியல் பண்ணிக்கிட்டு வராங்க. சிங்கிளாக தான் தன் மகனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிப்ரியா வளர்த்துட்டு வராங்க.
அடுத்த சீரியல் நடிகையான சம்யுக்தா. பாவம் கணேசன், சிப்பிக்குள் முத்து சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அதே சிப்பிக்குள் முத்து சீரியலில் நடித்த விஷ்ணுகாந்த் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமான ஒரே மாதத்தில் விவாகரத்து பெற்ற நடிகை சீரியல் நடிகரான சம்யுக்தா மற்றும் விஷ்ணுகாந்த் அப்படின்னா இவங்களை தான் கண்டிப்பாக சொல்லலாம். இவங்க 2 பேருக்குமே இடையே நிறைய கருத்து வேறுபாடு, நிறைய வீடியோஸ்லாம் இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 பேருமே தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான கிருத்திகா அண்ணாமலை. மெட்டி ஒலியில் ஆரம்பிச்சு மல்லி, இப்போ பாண்டவர் இல்லம், கார்த்திகை தீபம் சீரியல் வரைக்குமே நடிச்சிருக்கிறாங்க. திருமணம் ஆயிருச்சு, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு மகனும் இருக்கிறாங்க. கணவர் கூட சேர்ந்து வாழ்ந்த டைம்லேயே சூசைட்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இன்டர்வியூவில் கூட தான் சொல்லியிருந்தாங்க. நான் சூசைட்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், நான் இப்போ தனியாக தான் சிங்கிள் பேரண்டாக நான் என் மகனை வளர்த்துட்டு வரேன், எனக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டைமில் தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அடுத்த சீரியல் நடிகையான ஜெனிஃபர். செம்பருத்தி சீரியலை இவங்களை நம்ம பார்த்துருப்போம். உமா அப்படிங்கிற கேரக்டர் ரோலில் காமெடி கலந்த வில்லி ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க சரவணன் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. செம கிளாமர் லுக்லலாம் இப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான சோபியா. சின்ன மருமகள், சந்தியா ராகம், அண்ணா உள்ளிட்ட சீரியல் வரைக்கும் இப்போ நடிச்சிட்டு வராங்க. இவங்க யாரு அப்படின்னா சீரியல் நடிகரான மணிகண்டன் இவங்களுடைய மனைவி தான். திருமணமாகி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு மகனும் இருக்கிறாங்க. சோஃபியா இப்போ அவங்க மகன் கூட இருக்கிறாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சீரியல் நடிகரான மணிகண்டன் இப்போ செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அடுத்த சீரியல் நடிகையான ரெகானா. பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. ஆனந்தராகம், மீனாட்சி பொண்ணுங்க, பொன்னி உள்ளிட்ட சீரியல் வரைக்குமே நடிச்சிருக்கிறாங்க. சீரியல் நடிகை இவங்களும் ஒரு வில்லி கேரக்டர் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. முதல்ல திருமணமாகி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு மகளும் இருக்கிறாங்க. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ராஜ்கண்ணன் அப்படிங்கிறவங்களையும் திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் இவங்களுடைய இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக போயிட்டு இருந்தது. பணத்தை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதில் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க, நான் அப்படிதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் இப்போ தனியாக தான் அவங்க சிங்கிள் பேரண்டாக வளர்த்துட்டு வராங்க பிள்ளைய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு சீரியல் நடிகை அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு இப்போது எந்த படங்களில் நடித்த ஹீரோயினியை விட இப்போ சீரியலில் நடிச்சிட்டு வர சீரியல் நடிகர் மற்றும் நடிகைகள் தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் நம்ம சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழில் நடிச்சிட்டு வர சீரியல், உங்களுக்கு ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல், உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும், எந்த சீரியலில் நடிச்சிட்டு வர பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கப்பா, இந்த சீரியலில் நடிச்சிட்ட பேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் விவகாரத்தான சீரியல் நடிகைகளில் இவங்க உண்மையிலேயே விவாதத்து பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.